சொன்னா நான் எவ்வளவு நேரம் வேணாலும் நடத்துவேன். ஆனா இந்த எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவேன். ஆனா 20 நிமிஷம் தான் பேசணுன்றதுனால ஐயா சொன்னாங்க. அதனால என்ன எடுத்துட்டேன்னா இருக்கிறதுலே தொல்காப்பியத்திலே மிக குறைந்த பாக்களை உடையது பிறப்பியல் தாங்க. 20 நூற்பாதான். அதுல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்புறம் வாய்ப்பு இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப அழகான அந்த பிறப்பு என்ற சொல்லுக்கே ஒரு அழகு இருக்கிறது. அதுக்கு ஒலிப்பு என்று பெயர். பிறப்பியல் என்று சொன்னால் ஒலிப்பியல் என்று பொருள். அந்த ஒலி எவ்வாறு ஒலிக்கிறது என்பதை பொறுத்துதான் பிறப்பியல் என்று வரும். இயல் என்று சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்க எல்லாருக்குமே தெரியும்னா மற்றவங்களுக்கு தெரியுன்றதையா சொல்றேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இயல் என்றால் வரலாறு. அந்த பிறப்பினுடைய எழுத்துக்கள் எப்படி பிறப்புன்னு ஆராய்ச்சி செஞ்சார் அவர் தொல்காப்பியர். எவ்வளவு அருமையான ஒரு இலக்கியவாதி கிடையாது, இலக்கணவாதி கிடையாது, அறிவியல் விஞ்ஞானி மாதிரி, மொழியியல் விஞ்ஞானி மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னைக்கு சொல்லுவாங்க உடலை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு பேர் அனாட்டமி தானே. அனாட்டமி அதுல ஆராய்ச்சி செய்தா இதே உண்மை இருக்கிறார். எப்படி எழுத்துக்கள் பிறக்கும் எப்படிதான் இவர் கண்டுபிடிச்சாரு தெரியல. எப்படி நம்ம இங்க இருந்தே கோள்களை கண்டுபிடித்து செவ்வாய் என்று பெயர் வைத்தோமோ, செந்நிறமா இருக்கு பெயர் வச்சிருக்காங்க நம்ம அவங்க. இல்ல இங்க இருந்து எதுல போயதான் எல்லாத்தையும் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் அமைச்சு 2000 ஆண்டுல. ஆனா நம்ம பெயர் வைக்கும்போது செவ்வாய் வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய அறிவு நம் தமிழர்களுக்கு. அதே மாதிரிதான் உடல் கூறுகளை பொறுத்தும் அப்படித்தான். எப்படி எந்த நாக்கு எங்க போட்டா எந்த ஒலி ஒலிக்கும் அப்படின்றதெல்லாம் ஆராய்ச்சி செய்ய இந்த பிறப்பியலை படிச்சா போதும். இதுதான் தமிழுடைய உயிர் நாடி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இல்லையா? குழந்தைகளுக்கு சொன்னா எதுக்கு தமிழ் படிக்கணும்னு கேட்கறான். தமிழ் சாய்ஸ்ல விட்டுறான், பிரெஞ்சு எடுத்துக்கிறான், இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கிறேன். இல்லையா? வேற எந்த மொழியா இருக்கா அதிக மார்க் வாங்கலாம்னு சொல்லி பண்பைய ஆமா பெற்றோர்கள் காரணம். இல்ல அவன் சொல்றது கேட்கிறேன். ரொம்ப அநியாயம். இல்ல சட்டம் முதல்லைங்க. அது அரசு அந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா எங்க சேர போறாங்க. தாய்மொழி படிக்கணும்னு சொன்னா சட்டம் ஆயிடுச்சுன்னா படிச்சுதான் ஆகணும். அதனால உந்தி முதலா முந்துவலி தோன்றி எவ்வளவு அழகு பாருங்க. தமிழ் சொல்லக்கூடியதல்ல, இசைக்கக்கூடியது. அதனாலதான் இசைக்கும் என்ன சொல்ல, இசைக்கும் இசைக்கும் நிறைய இடத்துல பாடி பாருங்க. இசை ஒரு அழகு. நீங்க தமிழ் கேட்டா மயங்கிடலாம் இல்லையா? அம்மா கூட இன்னைக்கு பேசும்போது சொன்னேன், நம்ம சிவம் ஐயாவை பத்தி பேசினாங்க. அன்னைக்கு ஐயா வந்திருந்தாங்க. அப்ப சொன்னாங்க, எப்படி இது ஒரு குறுகிய வட்டத்துக்கு மட்டும் மாணவர் பேரவைக்கு மட்டும் செய்றீங்க, இது எல்லா ஆசிரியர்களும் வரணும் இல்லையா? அப்ப நம்ம புதுவையுடைய அறிஞரை பத்தி எவ்வளவு சொல்லணும். நம்ம இங்க இருக்க புதுவை மக்களுக்கே தெரியலையே சொல்லும். மாணவர்கள் ரொம்ப விருப்பத்தோட கேட்டாங்க இல்லையா? அதான் அந்த தமிழ் நமக்கு தெரியாம போனதுக்காக நம்ம தான் நம்ம கொண்டு போகல. அது நீங்க செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா இடத்துக்குமே கொண்டு போகணும். தமிழை எப்படி திருக்குறளை சாய்ஸ்ல விட்டுறானோ அது மாதிரி தமிழை விட்டு விட்டாரு. அது ரொம்ப கொடுமையா இருக்கு. உந்தி முதலா முந்துவலி தோன்றி காற்று எங்கிருந்து பிறகுன்னு தெரியாதுங்க யாருக்கும். நம்ம டெய்லி சுவாசிக்கிறோமே 21,600 சுவாசிக்கிறோம். ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் காற்றை நம்ம மூச்சு இழுத்து விடணுன்றது யாருமே நினைக்கிறது. நம்ம கூட தான் இருக்கு காத்து. ஆனா யோகா பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியுது அந்த மூச்சை இழுக்கிறோம், எவ்வளவு இழுக்கிறோம், எவ்வளவு விடுறோம். அப்படி அதை கணக்கிட்டால் உங்கள் ஆயுள் கூடும். இதை கணக்கிட்டு சொன்னதுதான் மாத்திரை. தமிழ் இசைத்தால் ஆயுள் கூடுங்க. இல்லை தமிழை படித்தால் ஆயுள் கூடும் சும்மா சொல்ல, உண்மை அதுதான். தமிழை நாம் சொல்லும் பொழுது அது வரைக்கும் நம்ம சுவாசிக்கணுங்க. அந்த 5 எழுது அது ஒரு சுவாசம். அப்படி சுவாசித்தால் நாமும் 150 ஆண்டு காலம் வாழலாம். நம்ம எங்க செய்யறோம்? நம்மள பதற்றத்துலதான் இருக்கும். இயந்திரம் போல செயல்படும். ஆனா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, இந்த உயிரெழுத்து ஏன் சொன்னாங்க? உயிருக்கு தடையே இல்லை இல்லையா? உயிரெழுத்து பேசுறது தடையே இல்லை பாருங்க. எங்கேயுமே தடையே இல்லை. அதுல 3 யாரையாவது ஒரு குழந்தை இங்க வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அழகா ஒரு போட்டோ எடுத்துரும். வந்தவொடனே ஒரு போட்டோ முகத்தை போட்டோ எடுத்துட்டு இந்த 3 எழுத்தை மட்டும் சொல்ல சொல்லுங்களேன். ஒட்டுனா இந்த 3 எழுத்து சொன்னி அப்புறம் சொல்லி ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த புகைப்படம் எடுத்து பாருங்க. அழகாயிடும் அந்த குழந்தையோட முகம். ஏன்னா முகத்துக்கு நல்ல எக்ஸசைஸ்ங்க அது. யோகால சொல்லித்தரேன். ஆனும் போது நல்ல வாயை நல்லா திறக்கிறோம். ஈன்ற போது நல்ல பல்ல அப்படியே விரிக்கிறோம். அப்ப இந்த முகத்தசைகள்லாம் நல்ல சுருக்கமே வராது. சொல்லும் போது கேட்கிறோம். அப்போ நம்ம அந்த முகத்தோட அந்த தமிழை பேசினால் ஆயுள் கூடும். தமிழ் படித்தால் அழகாகலாம். தமிழ் படித்தா ரொம்ப அழகா இல்லாம். நீங்களா அப்ப பாருங்க, அப்ப எஸ்பி அன்னைக்கு பிறந்த நாள்ல அப்படியே முகத்துல ஒரு புள்ளி வந்துருச்சு. ஐயா தமிழ் படிக்க வந்துட்டு எடுத்துங்க. அவர் நெருக்கமானவருங்க. உந்தி முதலா முந்துவலி தோன்றிய தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நிலையே
பாருங்க, தண்டவாளத்து மேலதாங்க ட்ரெயின் போவோம். அது நிலைத்திருப்பது தண்டவாளம், இருப்பு பாதைங்க. இருப்பு பாதை தான் நம்ம வடமொழி சில பேருக்கு பிடிக்காது. அந்த இருப்பு பாதை என்பது இருப்பு பாதை தான். அது வல்லினம் ஈகிறது. இருப்பு பாதையில போயிட்டு அது ஒன்று நிலைத்திருக்க வேண்டும், இன்னொன்று அது மேல போகணும். ஆனா ட்ரெயினுக்கு போது தண்டவாளம் போச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆகும் இல்ல. அதனால எதை நிலைக்களமாக கொண்டு காற்று வெளியே வரும் என்பது ஆராய்ச்சி செய்திருக்காங்கல்ல. உதானன் என்னும் காற்று, வலி என்பது வேறு, உதானன் என்பது வேறு. வலி என்பது காற்று, அந்த காற்று மேல வரும்போது அது உதாரணனாக மாறும். உதாரணம் என்பது என்னன்னா ஒளியுடன் கூடிய காற்று இல்லையா. அந்த காற்று எப்படி வெளிப்படுகிறது என்பதை சொல்ல, தலையினும் இடற்றினும் நெஞ்சினும் நீலை. அடுத்து சொல்றேன், குழந்தைங்களுக்கு சொல்றாங்க. தொல்காப்பியத்தை 5வது பாடம் வைக்கிறாங்க. இதை கொண்டு போய் பிசிக்கு வச்சிருக்காங்க இல்லையா. ரொம்ப பாருங்க, அவங்களுக்கு என்னென்ன உறுப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா இல்லையா. பல்லு, இதழு, நாக்கு, மூக்கு அப்படி சொல்றாங்க. பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அப்படி குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதை சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லித்தராங்க. டங்கு, இது இயர் அப்படின்னு சொல்லி தராங்க. உடனே இங்கிலீஷ்ல பேச நினைச்சுக்கலாம். எந்த குழந்தையும் கேட்டு பாருங்க, செவின்னு சொன்னா தெரியாது இல்லைங்க. எப்படி தெரியும்? இயர் சொன்னாதான் தெரியும் அவனுக்கு. இது என்னது கலர் சட்டம் சொல்லணும் தெரியாது. அந்த சட்டை ஐயா போட்டிருக்க சட்டை என்ன கலர் தான் ஒயிட்னு தான் சொல்லும். யாரும் வெள்ளைன்னு சொல்ல தெரியாது இந்த குழந்தைங்க. அதுதான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுக்கு ஐயா நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் பல்லும் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் உலப்பட. அன்னம்னு எவ்வளவு அழகா பேர் வச்சிருக்காங்க. இந்த மேலே இருப்பதுதானே அன்னம், கீழ் இல்லையா. அதுல அன்னம் என் பேரு, மேல இருக்கிறது அன்னம். நம்ம கீழ் அன்னம் சொன்னா புரியும். மேல அன்னம் என்பதுன்னா பல்லுக்கும் நாக்குக்கும் ஒரு தடவை சண்டை வந்துச்சாங்க. ஏதாவது சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்ப வந்து பல்லு அண்ணனா நாக்கு அண்ணனா? சரிங்க, அண்ணன் நாக்குதான் அண்ணன். ஏன் அண்ணன் நாக்கு? அதுதான் முதல்ல பிறகுதான் அண்ணன். அப்போ பல்லு கேக்குது, அண்ணன் அண்ணன் எப்படி இருக்கீங்க? பல்லு தம்பி எப்படி இருக்க? இல்ல பல்லு வந்து நாக்கு கேக்குதா? நாக்கு தானே அண்ணன். நாக்கண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உடனே நாக்கு சொல்றது, பல்லு தம்பி நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிப்பா இருக்க? ஆனா நீங்க வந்து ஏதாவது பேசிட்டு போயிடுறீங்க, அவன் என்ன உடைக்குமா நேரதான் உடைக்கிறான், நீங்க கவனமா பேசுங்க அப்படின்னு சொல்லுவான். அது அன்னம் என்பது எவ்வளவு அழகானது. அன்னத்துல வந்து வருடுதல் வேறு, ஒட்டுதல் வேறு இல்ல. எல்லாத்துல பல் சொல்லும் போது நாக்கு ஒட்டுது, பல் நீ அதான் ஒற்றலகரம். வருடுது பாருங்க, பள்ளம், பள்ளர்கள் அப்படி சொல்லும்போது நாக்கு வருடுது பாருங்க. வருடல யாருக்குமே தெரியாது. குழந்தைங்களை கேட்டு பாருங்க, வருடலான்னா என்ன, ஒற்றலா என்ன, லட்டுக்கு போடுறல, லட்டுக்கு போடுறல அது அப்படின்னு சொல்லி அது வளைந்து இருக்கிறது. இந்த லா வந்து வால் வருது இல்லைங்க. வால் சொல்லும்போது இந்த லா தானே போறோம், குண்டுல. வால் ஏன் பேர் இருந்துச்சு, வால் ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, வால் என்பது ஒவ்வொரு உறுப்பு தானேங்க. நாய்க்கு இருக்கிறது ஒரு வால், மாட்டுக்கு இருக்கிறது ஒரு வால். அது ஏன் வால்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்டா, நம்ம திருக்குறள்ல இருந்து சொல்லலாம். வாலறிவன் நற்றால் தொழா என் கட்டது நான் ஆயப்பை நின்கொள். வாலறிவன் நற்றால் தொழா. வால் என்னது? தூய்மை செய்யக்கூடிய உறுப்புக்கு வால்னு பேர் வச்சிருக்காங்க. இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தமிழ் வந்து வால்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க? நம்ம பசங்களை கேட்டா அது வளைஞ்சிருக்கு சார் லேப் மாதிரி அப்படின்னா இல்லையா. அதுக்கப்புறம் அது நல்லாதான் இருக்கு. அது சரிதான் இல்லைங்க, லேப் மாதிரி வளைஞ்சிருக்கு. அது சரி பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா இதுதான் உண்மை. வால் என்றால் தூய்மை அப்படின்னு சொல்றது. அன்னமும் மூலப்பட என் முறை நீலையான். 8 முதல்ல 3 சொன்னாங்களா? தலை, மிடரு, நெஞ்சம் இல்லையா. கொப்புள் வேற சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அங்க இருந்தா காற்று தொடங்குகிறது. நீங்க எஸ்பிபி எல்லாம் நல்லா பாடுறாரு அப்படின்னு சொன்னா இல்லையா, என்ன காரணம்னா காற்றை நல்லா சுவாசிச்சுப்பாங்க. இங்க யாராவது பாடகர் இருந்தீங்கன்னா கூட அவங்க எல்லாம் செய்வாங்க. என்னன்னு கேட்டா, அவங்க மைக்கை அப்படி திருப்பி வச்சு நல்லா மூச்சு வாங்கிப்பாங்க. மூச்சை நல்லா இழுத்து அப்புறம் மைக்ல வந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த திரும்பறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து அந்த மூச்சை நல்லா இழுத்துப்பாங்க. அப்பதான் அந்த அந்த பாட்டு மூச்சு இல்லாம பாடுவார் இல்லாம ஒரு படத்துல, இல்ல மண்ணில் இந்த காதல் என்று, மண்ணில் இந்த காதல் அழகா இருக்கும் அந்த பாடு. அப்படி நிறுத்தாம பாடுவாரு. காரணம் எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லுவார். அது மூச்சை நல்லா இழுக்கும். அது பாருங்க, மூச்சு பயிற்சி. அது சொல்லுவாங்க, அன்னமும் புலப்பட என் முறை நீலையான் உறுப்பு உற்று அமைய. இல்ல பின்னாடி சொல்லும் போது சொல்லுவாரு, உறுப்பு உறுதல் வேறு, மெய் பற்றுதல் வேறு. உறுப்பு உற்று அமையனா மேல தொட்டு வர்றது, அப்புறம் வருடுது வேற. ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. நம்ம தொல்காப்பியரை வந்து சாதாரணமா நம்ம எளிமையா படிச்சுட்டு போடுவோமே தவிர, ஆனா இங்க இருந்து 100 20வது நூற்பாவோட தொடர்பு இருக்கும். எப்படி நம்ம கம்பர் வந்து
எந்த முன்னாடி சொன்ன ஆரண்ய காண்டத்தை கொண்டு போய் கடைசியில வந்து யுத்த காண்டத்துல சொல்லுவாரு. அது எது வந்து சொல்லால் அம்பு விடாரு இல்லைங்க. அம்பு விடும்போது இவன் என்ன, ராவணன் வந்து சீதையை நினைப்பான். நினைச்சவன அவன் எதில் நினைக்கிறான்னா மனத்தில் வைத்தான் சீதையை அப்படின்னு வரும். உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சானா, வெளில பேசும்போது பேசுறான், ஆனா மனத்துக்குள்ள வச்சுட்டானா இல்லையா. ஆனா அது சொல்லும்போது சொல்லுவாங்க, ஆனா கடைசியில அந்த யுத்த காண்டத்துல சொல்லும் போது சொல்ல, இவர் விட்டு அம்பானது அவனை விட்டுட்டு உள்ளுக்குள்ள எங்க சீதை இருக்குன்னு பார்த்துட்டு அழிச்சுட்டு வருமா இல்லையா. அந்த வாலி அந்த அம்பானது ரொம்ப அழகா சுடுசரம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த சரத்தை எவ்வளவு அழகா பொறுத்துறா இருப்பேன். அதே மாதிரிதான் நம்ம தொல்காப்பியர் சொல்லும்போது பிறப்பின்னாக்கம் சொல்லிட்டாரு கடைசியில. அப்ப எப்படி சொல்லும்போது ஒரு மாடா இருக்கு, சொல்லும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்றோமே, அதான் தமிழ் அழகு. நீங்க வேற மொழியில பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. ஒரு தான் நம்ம நாளா சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்தை வைத்து அது எவ்வளவு அழகு சிறப்பு பாருங்க. இன எழுத்துக்களை வைத்து அதனால்தான் ஆயுள் கூடுகிறது. நம்ம முயற்சியே கம்மி. நம்ம பேசுற முயற்சியை கங்கை, தங்கம் ஏதோ ஒரு சொல்றோம்னா எல்லாமே வந்து சொற்களை வைத்து அந்த அழகு அமைகிறது என்பதை உறுப்பு நெறிப்போம். எல்லா எழுத்தும் சொல்லும் காலை பிறப்பின்னாக்கம் வேறு வேறு இயல. வேறு வேறு இயல என்று சொன்னால ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக மாறும். நம்ம எல்லாம் மனிதர்கள் தான். ஆனா ஒவ்வொரு முகமும் எப்படி மாறி இருக்கு. அதே போலதான் எழுத்துக்கள் ஒவ்வொரு இடத்தில் தான் தோன்றுகிறது. ஆனா அதனுடைய ஆக்கம் வேறு வேறாக இருக்கிறது. வேறு வேறு இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா அடுத்து சொல்லிடுறாரு, திறப்பட தெரியும். ஆய்வு செய்தால் உங்களுக்கு புரியும். திறப்பட தெரியும் காட்சியான ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் எவ்வளவு மூச்சு வாங்கினா என்ன மாத்திரை கொடுக்கலாம்னு சொல்லி. இல்ல அதே மாதிரி ஒவ்வொரு இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் தமிழ் எவ்வளவு அழகுங்க. அலைந்து கொண்டிருந்தால் அது அலை, மலைக்க செய்தால் அது மலை, அடுக்கி இருந்தால் அது பேர் அடுக்கம், வரையறுத்தால் இது வரை. ஒரே மலை தான், ஆனா அதுக்கு எத்தனை பேர் வரை. அதே மாதிரி நம்முடைய உறுப்புகள் எடுத்துட்டோம்னா கைன்னு ஏன் பேர் இருந்துச்சு, சிறியதாக இருப்பதால் இது கை. கால் ஏன் பேர் இருந்துச்சு, கால் பகுதி இருப்பதால் அது பேர் கால். இல்லையா முடின்னு ஏன் பேர் இருந்துச்சு, அதோட முடிவதால் அது முடியா. இல்ல அடி ஏன் பேர் இருந்துச்சு, அடியில் இருப்பதால் அது அடி. அரை ஏன் இருந்துச்சு, இடுப்பு. அரை பகுதியில் இருப்பதால் அது அரை. எவ்வளவு அழகா தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்தால் புரியும், நான் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்தால் அது புரியும். ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி என்னன்னா, ஏன் எழுத்ததிகாரத்தை முதலில் வைத்தார், சொல்லதிகாரத்தை பின்னாடி வச்சார். சொல்லுதானே முதல்ல தோன்றியது, அதுக்கப்புறம் தானே எழுத்து தோன்றிச்சு இல்லையா. சொல்தானே முதல்ல தோன்றிருக்கும், அதுக்கப்புறம் தான் எழுத்து தோன்றிச்சு. அப்ப சொல்லதிகாரத்தை தான் முதல்ல வைக்கலாம். ஏன் எழுத்ததிகாரத்தை முதலில் வைத்தார், ஏன் அப்படி வைத்தார் என்று சொன்னால், முதல்ல எழுத்து கற்றுக் கொடுக்கணும் பையனுக்கு. நிலையான ஒன்றை கற்றுக் கொடுத்துதான் நிலை இல்லாத சொற்களை எல்லாம் சொல்லித்து கொடுக்க வேண்டும். இலக்கியம் கண்டுதான் இலக்காமியம் முடியும். எழுத்து தோன்றுதானே பேச்சுல இருந்தாலும் சொல்லுவோம். பேச்சு ஃபர்ஸ்ட் பேசுவோம், அதுக்கப்புறம் அது எழுத்து வரும். அதேதான் எப்போது மனிதன் அசைக்க தொடங்கினாலும் அப்பயே எழுத்து பிறந்துடுது. ஆமா அப்படிதான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஏன் படிக்காதவங்க எத்தனையோ பேசுறாங்களே இல்ல. அதான் அப்போ அவ்வழி பன்னீர் உயிரும் தம்நிலை தெரியாது, பன்னீர் உயிரும் தம்நிலை தெரியாது மிடற்று பிறந்த வழியும் இசைக்கும். இசைக்கும் பாருங்க, இங்க கூட சொல்லும்போது இசைக்கும் தான் சொல்றேன். அந்த ஆலயா 1000 பாட்டு பாடலாம் இல்ல. அகரத்துல அதுதானே எல்லா பாட்டும் பாத்தீங்கன்னா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் பாடல் தரும். இல்ல இசை மனதை இசைப்பதானே இசை, மனதை மகிழ்ப்பதானே இசை, இசைக்க தூண்டுவதுதான் இசை. மனசு அப்படியே மாற்றி அப்படியே உரிக்கிறோம். அந்த ஆற்றல் தமிழுக்கு உண்டு. இதை கேட்கும் போதே அவ்வளவு அழகாகிற. அதனால தமிழுக்கு இன்னொரு பேர் என்னங்க, அமிழ்து. அமிழ்து சாப்பிட்டா என்னாவும், உயிர் நீண்ட நாள் உயிர் வாழ்வோம். அமிழ்து 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 தமிழ் 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 தமிழ்னு வந்துடும். அமிழ்து வேறு தமிழ் வேறு இல்லை, இரண்டும் ஆயுளை நீட்டிக்கும் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய அழகு. பத்தி பன்னீர் தம்நிலை தெரியாது மிழற்று பிறந்த வலியின் இசைக்கும். மூச்சை பற்றி எண்ணிப்பா. அடுத்து வந்து குற்றியலிகரம் ஆயுதம், இது மூணத்தை பத்தி சொல்றாரு இல்லையா. அது முதல்ல நூல் மரபு ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது நூல் மரபு ஏன் வைத்தார்கள் என்று சொன்னால், எழுத்துக்கள் என்னென்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படிதான். அப்புறம் அந்த எழுத்துக்கள் சேர்ந்து எப்படி வரும், அதான் மொழி மரபு. இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து எப்படி வரும், மொழி மரபு முறை அப்ப வந்து மொழி மரபு. அதுக்கப்புறம் எழுத்துக்களுடைய பிறப்பை பத்தி சொல்றாரு. அதெல்லாம் அழகு, எல்லாம் முறைப்படி வரலாறு அப்படியே சொல்லிக்கிட்டே வருவாரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, இரண்டும் அங்காந்தியலும். முயற்சியே பண்ண வேணாம்,
எல்லாமே வாயை திறந்தாலே எழுத்துக்கள் பிறகு தமிழ் மட்டும்தாங்க. அதனாலதான் எல்லாம் சொல்றான். அப்ப முதல்ல அம்மால இருந்தா மம்மி எல்லாம் வந்து அகரத்தில் தொடங்கிறது. அப்படின்ற வாயை திறந்தாலே எழுத்து பிறக்கும். அப்போ அம்மா தானே முதல் சொல்லு. எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதற்கு அகரம் தான் சான்று இல்லையா? அகரம் முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் சொன்னதுக்கு அகரம் தான் எல்லா மொழிக்கும் முதல். அது இல்லாம நீ வாயை தானே செய்யுது. பேசலன்னா மொழியே வராது, சொல்லே வராது. இதுல எவ்வளவு அழகா சொல்லிக்க போறீங்க இல்லையா? அடுத்தது ஐய இன இசைக்கும் அப்பா அலியைந்தும் அவற்றோரன்ன இசை நயம் பாருங்க. எல்லாமே இசையோட பாடிருப்பாங்க இல்லையா? அதுவும் அதே மாதிரிதான். உயிரெழுத்துக்கள் எல்லாமே எந்த தடையும் இல்லாம, தடை வந்தாலும் அது மெய் எழுத்து, தடை இல்லைன்னா அது உயிர் எழுத்து. உயிருக்கு தடையே கிடையாது, அது தடுக்கவே முடியாது. காற்று மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு இல்லையா? ஆனா மெய் வந்து தடுக்கும். நீங்க யாராவது தடுக்கணும்னா யாரையாவது தடுக்கணும் போறவங்களுக்கு மெய்யால் தான் தடுக்க முடியும். போலீஸ் கூட நம்ம போய் பழகிறானா மெய்யால தான் பழகும். உயிரால் அவனை கட்டுப்படுத்த முடியாது. உயிரை நம்ம தான் கட்டுப்படுத்த முடியும் இல்லையா? அதான் இந்த உயிர் இருக்கிறத பார்க்கலாம். அவைதான் மண்பல் முதல்னா விளிம்புரல் உடைய விளிம்பு நான் விளிம்பு. அதை சொல்லும் போது எப்படி சொல்றோன்றது வந்து அந்த பயிற்சி செய்தால் நம்ம எந்தெந்த எழுத்துக்களை எப்படி ஒழுங்கு கலந்துக்கலாம். அப்படிதானே குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அந்த குழந்தைங்க சொல்லும் போது அது அப்படியே மகிழ்ச்சியா சொல்லும். அது சொல்றாங்க பாருங்க இல்லையா? சித்திரமும் கைப்பழக்கம் தீந்தமிழும் நாப்பழக்கம் வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். பாருங்க, வைப்பு அது மிகப்பெரிய சொத்து. அது மனப்பழக்கத்தால் வரும். மனப்பாடம் சொல்றோம் இல்லைங்களா? அது மனப்பழக்கத்தால் ஏற்படும் என்பதை சொல்றாங்க. ரொம்ப அழகுதான். அவ்வென இசைக்கும் அப்பா அலைந்தும் இதழ் குவிந்து இயலும். இதழ் குவிவதால் பிறக்கக்கூடியது உகரம், ஓகாரம், ஔகாரம். அம்மா அதெல்லாம் நல்லா திருத்திடுவாங்க. என்னன்னு கேட்டா அந்த பாவலர் பயிற்சி பற்றதுல அம்மா மிக முக்கியமானவங்க. அதுல சொல்லும் போது சொல்லுவாங்க, இது இந்த எழுத்துக்கு எது வரும், மூனையா வரும், 1 3. இதுக்கு இகரத்துக்கு எகரம் வரும். அதான் அழகா தெரியுது. அங்க நிறைய பட்டறையில உருவாக்குறது நிறைய கவிஞர்கள் இருக்கு இல்லையா? அது சொல்லும் போது சொல்றீங்க ரொம்ப அழகா. தம் திரிபே சிறிய என்ப. தம் திரிபானது சிறியதாக அமையும். அதை முக்கியமா கவனிச்சாதான் நீங்க கவனிக்க முடியும் இல்லையா? அது எந்த எழுத்துக்களை சொல்றீங்க? அதுல வந்து நிறைய சொல்றாரு. எடுத்தல், படுத்தல், நலிதல், விலங்கல். இந்த 4 சொற்களை புரிஞ்சு வேணா என்ன பாட்டு வேணாலும் பாடலாம். எடுத்தல்னு வச்சுக்கலாம் அப்படி உயரமா. முதல்ல பாட்டெல்லாம் டிஎம்எஸ் பாடும்போது, எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடும்போது சொல்ல அப்படின்னு அது உயரமா இருக்கும் இல்லையா? அது ஹை பிச்ல வரும் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா படுத்தல்னா நான் சொன்னேன் தூங்காது மென்மையா பாடுவார். நலிதல் இப்போ நல்ல ஒரு பாட்டு விட்டாச்சு. அது ஒரு நலிதல் மாதிரி. அது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது. எதுக்கு? நலிதலுக்கும் படுத்தலுக்கும் இடைப்பட்டதுதான் விலங்கல். சின்ன பயல் எனக்கு இது தெரியாது, சும்மா சொல்றேன். அப்படி இருக்கும். நலிதல், விலங்கல், படுத்தல், எடுத்தல். இதனாலதான் தொல்காப்பியர் சொல்றேன் எப்படி வந்து சொற்கள்லாம் மாறுது அப்படின்றது. அப்புறம் பாருங்க, அந்த இணை எழுத்துக்களை பத்தி சொல்ல ரொம்ப அழகா சொல்றாரு. நீங்க உலகத்துல எந்த மொழி எப்படி இருக்காதா தெரியலங்க. எந்த எழுத்து பக்கத்துல எந்த எழுத்து வரும் சந்தேகமே வேணாம் இல்லையா? அந்த சொல்லவே வேணாம். அது தங்கம் கா வந்துச்சுன்னா இங்குதான் வரும், கா வந்துச்சுன்னா இந்துதான், தந்தம் இந்துதான் வரும் இல்லையா? இணை எழுத்து எப்படி பக்கத்துல இருப்பேன். கசட்ட தப்பற வல்லினம் நம்மனம் மெல்லினம் யாரோட வாழ இடையினம். அப்போ மெல்லினத்தையும் அந்த 6 எழுத்தையும் வல்லினம் 6 எழுத்தையும் வரிசையை எழுதிட்டீங்கன்னா அது எளிமையா எந்த நா வரும் சந்தேகமே வேணாம். குழந்தைங்க அதுதான் தப்பு பண்றாங்க. இந்த நா வருமா, இந்த நா வருமா, இந்த நா வருமா அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம தொல்காப்பியத்தை மட்டும் இந்த பிறப்பியலை மட்டும் சொல்லி கொடுத்தால் போதும், அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். நிறைய செய்திகள் இருக்கு. நேர உருப்புற்றமைய ஒற்றவும் வருடவும். ஒற்றுதல் வேறு, வருடுதல் வேறு. அது உருப்புற்று அமைதல் வேறு, மெய்யுற ஒற்ற வேறு. மெய்யுற ஒற்றுதல் என்பது மேல தொடர்றது, ஒற்றுவது இல்லையா? அது சொல்றாங்க. ரொம்ப அழகா நிறைய செய்திகள் இருக்கு. பல்லிதழ் இயைய வகாரம் பிறக்கும். பல் இதழ் இயைய, பல்லும் இதழ் செய்யுமா நடுவுல எகரம் பிறக்குமா? யா என்ற எழுத்து எப்படி பிறக்க? யானை. அப்படி சொல்லும்போது எவ்வளவு அழகா பிறக்கிறது. அதை கூட சொல்ல உரலாணி. அந்த காலத்துல ஒரே ஆசிரியர் எழுதிக்காங்க. உரலாணின்னு ஒண்ணு இருக்காமா. உரலாணின்னா உரல்ல ஏதாவது பழுதாயிடுச்சுன்னா அதுல ஒரு மரத்தை வச்சு ஆப்பு மாதிரி அடிப்பாங்களாம். அந்த உரலாணி போல அந்த எகரம் போய் அப்படி அடைக்குமா. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சொல்லும்போது நாக்கு போய் அந்த காற்று போய் அடைக்கும் போது அந்த எகரம் பிறக்கும் சொல்றாரு. அவ்வளவு அழகா பள்ளிதழிய வகாரம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி.
மெல்லெழுத்தாரும் பிறப்பின் ஆக்கம் சொல்லிய பள்ளி நிலையின ஆனம். அதே மாதிரி எழுத்துக்கள் வந்து வழி இங்க கழுத்து நீங்க கை வச்சு பார்த்தா போதும் எந்தெந்த எழுத்துக்கள் நீங்க பிறக்குதோ அப்படின்னு சொல்லி இந்த கையை வச்சு பார்த்தா மெல்லெழுத்தாரும் நம்ம இல்லையா பிறப்பினா சொல்லிய பள்ளி நிலையினாயினும் மூக்கின் வலிசை யாப்புற தோன்றும். மூக்கின் வழியாக இல்லையா வலின எழுத்துக்கள் சொல்லும் தலையிலிருந்து தோன்றும் மார்பிலிருந்து தோன்றும் அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல அதிர்வு இருக்குங்க. எப்படிதான் கண்டுபிடிச்சாங்களோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இல்லையா. அதே மாதிரி சார்ந்து வரின் நல்லது தமக்கு இயல்பில்லை இல்லை என தேர்ந்து வெளிப்படுத்த ஏனை மூன்றும். மற்ற மூன்றுமே எதை குப்பியலிகரம் ஆயுதம் இவை எல்லாமே தனக்கென்று ஒரு முறையிலே இது சார்ந்துதான் வரும். எதை சார்ந்து வருகிறதோ வல்லினமாக இருந்தாலும் சரி உயிரெழுத்தாக இருந்தாலும் சரி அப்படித்தான் சார்ந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடைசியில சொல்லும் போது சொல்லுவாரு அளவின் கூடல் அந்தனர் மறைத்து. இது எப்படி நீங்க ஒழிக்கணும்னா நான் புற ஒளியை தான் சொன்னேன் அக ஒளியை சொல்ல காரணம் என்ன அதை மறையை போல வேதத்தை போல ஒழிக்க வடமொழியில் வேதம் இருக்கு இல்லையா அந்தனர் மறை போன்று இதை நான் அந்தனர் மறைன்றதுக்காக சொல்ல இது வந்து ஒழிக்கும் முறைக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பேராசிரியர் நச்சினாக்கின உரை எழுதுறேன் இல்லையா. இதுக்காக தான் நான் சொல்றேன் அது வந்து எப்படி மாறும் என்பதை இல்லையா. எல்லா எழுத்தும் பிறப்பினாக்கம் வேறு வேறு இயல என்பதை நாம் ஆய்வு செய்தால் தமிழுடைய அருமை மிக நன்றாக புரிந்து கொள்ளலாம். இந்த சிறிய உரையை கேட்டவங்க அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி.